பாஸ்னால் என்ன, பிக் பாஸில் நம்ம ரியாலிட்டியாக எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்போம். நான் வீட்டில் இருக்கும்போது நைட்டி போடுவேன், அதனால நைட்டியில் வந்து அவ்வளோதான், இது ஒரு ஃபார்மலாக இன்டர்வியூ மாதிரி செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா எஸ் நான் வேணால் இப்போ வந்து மாற்றிட்டு இன்டர்வியூக்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நான் நீட்டாக வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கேட்சியாக பிடிச்சிருக்கலாம். பட் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணல, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி போயிடும்ல. அந்த மாதிரி ஜட்ஜாக இருந்தால் கோட் ஷூட் போட்டு வரலாம்ல. ஜட்ஜாக இருக்கும்போது என்ன வேணாலும் ஏன் பேண்ட் ஷர்ட்டு டீசெண்டாக அவர் பாட்டு போட்டு இருக்காரு, வேறு ஒன்றும் போடலையே. அதனால அவங்க சும்மா அப்படியே வந்து அப்படியே கிரியேட் பண்ணிருந்தாங்க, ஒன்று அப்படியே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் 2 பேர் அடிச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேர் மாற்றி பேசுகிறாங்க, கமலியும் பேசுகிறாங்க. அடுத்து அவங்களோட அம்மா இறந்தது எல்லாத்தையுமே சொல்லி எமோஷனல் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அப்பையிலேருந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எமோஷனல் ஸ்டேட்டாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இது நடந்திருக்கு, ரொம்ப வந்து டிப்ரெஸ்டாக அப்படிங்கிற மாதிரி சேட் ஸ்டேஜில் இருக்காங்க போல. ஸோ வந்து அவங்க வந்து இங்கே வந்து மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து இல்லை, இப்போ வந்து நீங்கள் போகிறது வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க ஓகே,